சுந்தரி நீயும். கண்மணி பானுமதி கண்ணன் 5/11/23. தியாகு பெட்ரூமிலிருந்து தூங்கி எழுந்து ஹாலுக்கு வந்த போது கூடத்தில் அவன் மாமியார் தரையில் உட்கார்ந்து அருவாள் மனையில் காய் நறுக்கி கொண்டிருந்தார். அவருக்கு கத்தி இன்னும் பழகவே இல்லை. ஐயோ, கத்தியா? அதில் யாரு நறுக்குவா? கையை வெட்டிப்படும். சமையலறையில் அவன் மனைவி சுந்தரி கடுகு தாளித்து கொண்டிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் இந்த வாசனைகளும் கூட உரைக்கிறது. மற்ற நாட்களிலெல்லாம் எழுந்து குளித்து 2 வாய் அள்ளி போட்டுக்கொண்டு 9 மணி ட்ரெயின் பிடித்து ஆபீஸுக்கு ஓடி சீட்டில் போய் விழுகிற வரை குதிரைக்கும் கடிவாளம் கட்டிய கதைதான். இவன் இப்படி அறக்க பறக்க ஓடி வருவதை பார்த்து ஒரு முறை கணேஷ் கூட சொன்னான், பேசாமல் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கேன் தியாகு, சிம்பிளாக வந்து சேர்ந்துடலாம். வாங்கி கொள்ளலாம் தான். லோன் போட்டால் 10 நிமிஷத்தில் சேங்ஷன் பண்ண GM தயாராக இருக்கிறார். இவன் கஷ்டப்படுவதை பற்றி ஏற்கனவே அவருக்கு வருத்தம் இருக்கிறது. ஆக லோன் அல்ல பிரச்சனை. மாம்பழத்திலிருந்து ரிசர்வ் பேங்க் வரையிலான நீண்ட தூரத்தை பீக் ஹவர்லில் வெயிலில் பைக்கில் கடப்பதென்பது கஷ்டம். அப்போ ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்க, எதுக்கு இப்படி செகண்ட் கிளாஸில் இடிபட்டு கசக்கி வர்ற என்றான் கணேஷ். சுந்தரியிடம் ஒரு முறை சொன்னபோது, எங்கள் பெரியப்பா 21 வயசில் செக்ரட்டேரியட்டில் வேலைக்கு சேர்ந்து 58 ரிட்டையர் ஆனவரை செகண்ட் கிளாஸில் தான் ட்ரெயினில் கோட்டைக்கு போயிட்டு வந்தார் என்றாள். பிறகு ஏனோ அவன் முதல் வகுப்பை மறந்துவிட்டான். பல் துலக்கிவிட்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தான். கார்ப்பரேஷன் கிரவுண்டுக்கு போய்விட்டு வரலாமா என்று ஒரு யோசனை வந்தது. போனால் நண்பர்கள் சிலரை பார்க்க முடியும். விடியற் காலையிலேயே வந்து கிரிக்கெட் ஆடி முடித்து களைத்து குட்டி சுவர்களில் உட்கார்ந்திருப்பார்கள். நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. ஆகியிருந்தால் இத்தனை சீக்கிரம் எழுந்து கிரிக்கெட் ஆட வருவார்களா என்பதே சந்தேகம்தான். இவனைப் போல பேச்சுலர் வாழ்க்கையில் சுதந்திரங்கள் உன்னதமானவை என்று நினைத்து கொண்டான். இழந்த பின்னர்தான் அதன் அருமையும் தெரிகிறது. அதற்காக எத்தனை பேர் பேச்சுலராகவே இருக்க விரும்புவார்கள்? இந்த மைதான நண்பர்களையே எடுத்துக்கொண்டால் நாளைக்கே இதில் எவருக்காவது திருமணம் நிச்சயமானால் சரி என்று தலையாட்டத்தான் போகிறார்கள். திருமணம் என்பது ஒரு மாயச்சுழி. வெளியே இருப்பவர்கள் உள்ளே போக துடிக்கிறார்கள், உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள் என்று யாரோ ஒரு அறிஞர் சொன்னது நினைவுக்கு வந்தது. வாஸ்தவம்தான் என்று நினைத்து கொண்டான். என்ன காலங்கார்த்தால மோனத்தவம் என்று சுந்தரி கையில் காப்பியுடன் உள்ளே வந்தாள். பொதுவாக அவளுக்கு சாதாரணமாக பேசவே தெரியாது. பேச்சு எப்போதும் ஒரு கேள்வியோடு முடியும். இவன் பதில் சொல்வதே இல்லை. அவளும் எதிர்பார்ப்பது இல்லை. 2 பேருக்கும் பழகி போய்விட்டது. மத்தியானம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும் என்றான் ஒரு தகவல் போல. சுந்தரியின் புருவம் லேசாக ஏறி இறங்கியது. ஞாயிற்றுக்கிழமையிலுமா என்று அதற்கு பொருள் கொள்ளலாம். துணியெல்லாம் அயன் பண்ண கொடுத்து வாங்கணும் என்று நினைவூட்டுவதாக இருக்கலாம். ஊரிலிருந்து எங்கள் பெரியப்பா வர்றார் என்ற தகவலாகவும் இருக்கக்கூடும். அப்போது பனகல் பார்க் மார்க்கெட்டுக்கு எப்போ போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது என்றாள் சுந்தரி. இவனுடைய ஞாயிற்றுக்கிழமை டியூட்டிகளில் பனகல் பார்க் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கி கொண்டு வருவதும் ஒன்று. முன்பெல்லாம் ஆபீஸ் விட்டு வருகிற போதே வாங்கி கொண்டு வந்து விடுவது என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கி ரங்கநாதன் தெரு நெரிசலில் இடிபட்டு பனகல் பார்க் வரை நடந்து பிஞ்சு கத்திரிக்காய்களை பொறுக்கி பார்த்து வாங்கி வீடு வந்து சேர்வதற்குள் போதும் போதும் என்றாகி விடும். அந்த சிரமம் தாழாமல் ஒரு முறை சொல்லிவிட்டான். தினம் மார்க்கெட் போகிறது கஷ்டமாக இருக்குது. இனிமேல் வாரம் ஒரு முறை சண்டேயில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க. சுந்தரிக்கு விருப்பம் இல்லைதான். தினம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவது போல் ஆகுமா? ஆனால் அதிகம் பேசாத ஆள். அவனே சொல்லிவிட்டான். சரி, ஆனால் பனகல் தவிர வேற எங்கேயும் வாங்கிடாதீங்க. அவளுக்கு என்னவோ பனகல் மார்க்கெட்டில் வெண்டைக்காய் வாங்கி சாப்பிட்டால்தான் சாப்பிட்டது போல் இருக்கிறது. வேறு எங்காவது வாங்கினால் கண்டுபிடித்து விடுகிறாள். பெண்களுக்கு நுண்ணறிவு அதிகமாம். பாழாய்ப்போன நுண்ணறிவு. அவன்
காப்பி கோப்பையோடு மொட்டை மாடிக்கு வந்தான். இந்த வீட்டிலேயே இவனுக்கு மிகவும் பிடித்த இடம் இதுதான். எந்த தொந்தரவும் இல்லாமல் வேப்ப மரத்து நிழலில் ஜிலு ஜிலுவென்று காற்று வாங்கி கொண்டு உரசும் தென்னைகளை ரசித்து கொண்டு நிதானமாக காப்பி குடிக்கலாம். சுந்தரி பெரும்பாலும் மாடிக்கு வருவதில்லை. இந்த வயதிலேயே அவளுக்கு மூட்டு வலி. டாக்டர் படியேற வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். உடம்பை கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதுதான் அவளுக்கு கஷ்டமாக இருக்கிறது. திருமணத்தின் போது ஒல்லியாகத்தான் இருந்தாள். பிறகு தான் எப்படியோ வெயிட் போட்டு விட்டது திருமணம். அதை பற்றி நினைத்தபோது இப்போதும் கூட அவனுக்கு திகைப்பாகத்தான் இருந்தது. சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்கொள்வோம் என்று அவன் கனவிலாவது நினைத்தானா? இல்லையே. ஆனால் விதி எப்படி விளையாடி விட்டது. ரிசப்ஷன் வரை ஒரு பெண், முகூர்த்தத்தின் போது வேறு பெண் என்ற விசித்திரம் வேறு யார் வாழ்க்கையிலாவது நடந்திருக்குமா என்ன? நன்றி, வணக்கம்.